NCERT எக்ஸாம்பிளர்லேருந்து மோஷன் ஏ ஸ்ட்ரைட் லைன் டாப்பிக்லேருந்து 5th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்டிகல் இஸ் given by x equal to t minus t2 whole square where x is in meter and t is in second. தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி பார்ட்டிகல் இன் ஃபஸ்ட்டு 4 செகண்ட் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, t minus 2 whole squareன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ இந்த dx by dt தான் வெலாசிட்டி. கரெக்டுங்களா? இதுதான் வெலாசிட்டி. அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது வெலாசிட்டி. வெலாசிட்டி ஈக்குவல் என்ன பண்ணுவோம், இந்த 2 முன்னாடி வந்துடும். 2 இன்ட்டு டி பவர் மைனஸ் 2 அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவல் என்ன வருது, 2t minus 4. ஓகேங்களா? சரி, அப்போ டைம் t ஈக்குவல் டு 0வில் வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் இருக்குது. அட் டைம் t ஈக்குவல் டு 0வில் வெலாசிட்டி வந்து -4 வருது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி -4. இப்போ இது வந்து வெலாசிட்டி வந்து லீனியர்லி வேரிஸ் வித் டைம். அப்படின்னா நம்ம கிராஃப் வரைகிறோம்னு வச்சுங்கப்பா. அதாவது வந்து இப்போ கிராஃப் வரையலாம். கிராஃப் வரைஞ்சிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டியும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டைம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிராஃப் எப்படி வரணும், ஸ்லோப் வந்து 2ன்னு வரணும், ஒய் இன்டர்செப்ட் நெகட்டிவ் வரணும். அப்படின்னா ஒய் இன்டர்செப்ட் நெகட்டிவ் வரணும். கரெக்டாக அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வரணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு -4 கரெக்டாக மீட்டர் பர் செகண்ட். அடுத்து வெலாசிட்டி எப்போப்பா 0 வரும், அதாவது வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்ம் வந்தது, 2t - 4 தானேப்பா. அப்போது 2t - 4 இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா அப்போது 2t ஈக்குவல் டு 4 வந்து t ஈக்குவல் 2ன்னு வந்துடும். கரெக்டாக? அப்போ t ஈக்குவல் 2 செகண்டில் தான் என்னது, t ஈக்குவல் 2 செகண்டில் தான் நமக்கு என்ன கிடைக்குது, வெலாசிட்டி வந்து 0 வருது. அடுத்து t ஈக்குவல் டு 4 செகண்ட் வரைக்கும் தான் என்ன ஆகுது, நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ t 4 செகண்ட் போடலாம். அப்போ t 4 செகண்ட் போட்டிங்கன்னா அப்போ வெலாசிட்டி என்ன வரும் பாருங்கள், v ஈக்குவல் டு 2 × 4 - 4. அப்போ 8 - 4 வந்து 4ன்னு கிடைக்குது. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னா இங்கே ஏரியா பாருங்கள், இங்கே ஷேட் பண்ணி காட்டுறோம் இல்லையா, இந்த ஏரியாவும் இந்த ஏரியா 2 ஏரியா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஏரியா வந்து OABன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஏரியாவை BCDன்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் OAB கிராஃப் ப்ளஸ் ஏரியா ஆஃப் என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் BCD கிராஃப் போடணும். புரியுதுங்களா? ஓகே, புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாக்கு என்ன ஃபார்முலா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. அப்போ ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஆஃப் இன்ட்டு OABக்கு வந்து பேஸ் எவ்வளோப்பா, 2. இது 2 கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஃப் இன்ட்டு 2 × 4 ப்ளஸ் ஏரியா ஆஃப் BCD ட்ரையாங்கிள் பாருங்கள். இதுக்கு பேஸ் வந்து எவ்வளோ, 2, ஹைட் வந்து 4. ஏன்னா வந்து வெலாசிட்டி 4 தானே பார்த்துருக்கோம். இங்கே 4 செகண்டில் வெலாசிட்டி 4ன்னு வருது. அப்போ ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து 2, ஹைட் வந்து 4. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 4 இருக்குது, இங்கிட்டு ஒரு 4 இருக்குது. 4 + 4 எவ்வளோ, 8. அப்படின்னா 8 மீட்டர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டுப்பா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா.